அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வரி டாக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். எப்பவுமே ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடியது ரெண்டு வரி தான், நேர்முக வரி மறைமுக வரி. அப்போ டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். அப்போ டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்றதும் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்றதும் பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் டாக்ஸ்னா நம்ம நேரடியா அரசாங்கத்திடம் கட்டுவது. அப்ப நம்ம நேரா கவர்மெண்ட் கட்டுவது, அது டைரக்ட் டாக்ஸ். அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடைப்பட்டு இடைத்தரகர் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம வரி அவருக்கு கட்டுறோம், அவரு அரசாங்கத்துக்கு கட்டுவார், அதான் மறைமுக வரி. இப்போ நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதில் 5,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு நேரடியாக வரி கட்டினா அது டைரக்ட் டாக்ஸ். இப்போ நான் கடைக்கு போய் ஒரு பெண்ணை வாங்குறேன் 10 ரூபாய் கொடுத்து, அப்படின்னா இந்த பெண்ணு 10 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிடுவேன். ஆனால் கடைக்காரன் இதை டாக்ஸோடு சேர்த்து தான் வாங்கியிருப்பார், அவருக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவார், காசு கட்டிடுவார், அது மறைமுக வரி. அப்போ டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்போ நம்ம நாட்டில் நம்மளுக்கு தெரியும் மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ல வரி. அப்போ இந்த வரியை நம்ம கட்டாயம் பார்த்தணும். இந்தியாவில் அதிக வருமானம் தரக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். அந்த இன்டைரக்ட் டாக்ஸ்லையுமே நம்மளுக்கு நாட்டில் அதிக அளவு வரக்கூடிய சுங்க வரியும் ஜிஎஸ்டி. அப்போ கஸ்டம்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி, இந்த ரெண்டுலேருந்து தான் வருமானம் அதிக அளவு காணப்படுகிறது. 3 அடுக்கு 3 டயர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. சரியா? எத்தனை டயர்? 3 டயர் சிஸ்டம். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கம், அந்த மாதிரி 3 டயர் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வரி நேர்முகம் மறைமுகம். இந்தியாவில் அதிக அளவு நம்மளுக்கு காணப்படக்கூடியது மறைமுக வரி. அதில் கஸ்டம்ஸ் சுங்க வரியும் ஜிஎஸ்டியும் அதிக அளவு நம்ம என்ன பண்ணுறது காணப்படுகிறது. அறிஞர் என்ன சொன்னாருன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கு, 10th புக்கில் அதை தான் கொடுத்துருவோம். சரியா? நம்ம ஸ்கூல் புக்கில் 1860 இன்கம் டேக்ஸ் வருமான வரியை முதலில் அறிமுகம் செய்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கும், இங்கே கீழே இருக்கும். சரியா? கீழே இருக்கும் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். சரியா? அதை நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே பார்ப்போம். அவரு பெரும் கிளர்ச்சி 1857 பாதிப்பால் 1860 கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ வரியில நேர்முக வரி இப்பதான் பார்த்தோம். நேரடியாக நம்ம அரசாங்கத்திடம் கட்டினா என்னது நேர்முக வரி. அதுல என்னென்னலாம் வருதுன்னு பார். வருமான வரி, அப்புறம் என்னது சொத்து வரி, நிர்வாக வரி, இதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ். அப்ப இதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ்ன்னு கேட்கலாம். இன்கம் டாக்ஸு, வெல்த் டாக்ஸு, அதுக்கடுத்து கார்பரேட் டாக்ஸு. வருமான வரின்றது நம்ம அரசாங்கத்திடம் கட்டக்கூடிய வரி, அதான் வருமான வரி. சொத்து வரி, வெல்த் டாக்ஸ் தெரியும், சொத்து ப்ராப்பர்ட்டி சொத்து. அப்புறம் கார்பரேட்லேருந்து வரக்கூடிய கார்பரேட். அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் விட்டுனா அப்படின்னா இவ்வளோ சதவீதம் அரசாங்கத்துக்கு கட்டணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீ இவ்வளோ கட்டணும். சும்மா உனக்கு புரியணும்னு சொல்கிறேன். இப்போ பாரு, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கிற அப்படின்னா ஒரு 10% கட்டணும். அதே 10 லட்சத்துக்கு மேலே நீ சம்பாதிக்கிற அப்படின்னா அது ஒரு 25% கட்டணும். அப்போ இது கார்பரேட் டாக்ஸு. அப்போ நிர்வாக வரி. சரியா? அப்போ சொத்து வரி, வருமான வரி, கிஃப்ட் டாக்ஸு, இதெல்லாம் என்னது டைரக்ட் டாக்ஸ். 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது நேர்முக வரி அல்ல, எது மறைமுக வரி அல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வருமான வரி, சொத்து வரி நம்மளுக்கு, கிஃப்ட் டாக்ஸ் அன்பளிப்பு வரி, அதுபோல் நிர்வாக வரி, இது முழுமையாக டைரக்ட் டாக்ஸில் காணப்படும். டைரக்ட் டாக்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், காணப்படும். அப்போ மறைமுக வரிலாம் என்னென்னன்றதையும் நம்ம பார்க்கணும். மறைமுக வரி பாரு, முத்திரைத்தாள் வரி. ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு தெரியுமா, மேரேஜ் ஸ்டாம்ப்பு, மேரேஜ் பத்திரம், அதெல்லாம் மறைமுக வரியில் போவோம். அப்போ ஸ்டாம்ப் முத்திரைத்தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டிஸ். பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சினிமா பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், பூங்காவுக்கு போகிறோம், எங்கேயாவது டோக்கன் கொடுக்குறாங்களா என்ட்ரி டிக்கெட், அது இல்லை தீம் பார்க்கு போகிறோம், அதெல்லாம் பொழுதுபோக்கு வரி. மெயினான விஷயம் சினிமா, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சுங்க வரி தெரியும், கஸ்டம்ஸ் சுங்க வரி. சரியா? சுங்க வரி. கடைசியாக ஜிஎஸ்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் ஜிஎஸ்டி.
அப்போ நம்ம ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமாக ஆழமாக பார்க்கணும். நம்ம இங்கே ஓரளவு என்ன பண்ண சின்னதாக பார்த்துருவோம். அப்போ ஜிஎஸ்டி என்ற கான்செப்டை எங்கேருந்து கொண்டு வந்தார்கள்? கான்செப்ட், அந்த கான்செப்ட் எங்கேருந்து அறிமுகம் எடுக்கப்பட்டது என்றால் இதெல்லாம் கேட்ட கேள்வி எல்லாமே கேட்ட கேள்வி. கனடா. அப்போ ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிரான்ஸ். சரியா, பிரான்ஸ். அப்ப ஜிஎஸ்டியை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தது பார்லிமெண்ட். ஜிஎஸ்டியை சட்டமாக கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தியது, கேம் இன்டு ஃபோர்ஸ். இதுதான் பல போட்டித் தேர்வில் கேட்டது. ஜிஎஸ்டி எத்தனாவது சட்ட திருத்தமாக உள்ள செலுத்தினாங்க புக்ல? 101. 101வது திருத்தம், 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரியா, சிஏஏ, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ எத்தனாவது பில்லா போச்சுன்னு கூட நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 122வது மசோதாவாக போச்சு. இது சம்பந்தப்பட்டவர் ஆர்டிக்கல் 279A. இதை மட்டும் தெரிஞ்சா போதும் மேஜரா. ஜிஎஸ்டியை பாரு, கனடா அறிமுகம் செய்தது கான்செப்டை, பிரான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 29 மார்ச் 2017 நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சது. ஜிஎஸ்டி சட்டம் வந்தது 12 ஏப்ரல் 2017. அதை நடைமுறைப்படுத்தியது 1 ஜூலை 2017. 101வது திருத்தம் மசோதாவா கணக்கெடுத்த 122வது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 279A ஞாபகம் வச்சுக்கும். இது முழுவதும் ஜிஎஸ்டி. அப்போ கூட்ஸ், அப்போ அனைத்து இன்டைரக்ட் டாக்ஸுகளும் ஜிஎஸ்டி கீழே வரப்பட்டது. ஜிஎஸ்டியில் எத்தனை ஸ்லாப் இருக்குன்னு கேட்பாங்க. இங்கே வரு 0%, 5%, 5 ஸ்லாப், 1, 2, 3, 4, 5. சில புக்கில் 0வை கணக்கெடுக்க மாட்டாங்கப்பா. 0வை கணக்கெடுக்காம 5, 12, 18, 28 மட்டும் தான் கணக்கெடுப்பாங்க. 0வை கணக்கெடுக்கணும். அப்போ 5 ஸ்லாபு. புரியுதா? இந்த 5 ஸ்லாப். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பலதரப்பட்டதாக இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வரி. சார் என்ன சார் ஜிஎஸ்டி? ஒன்றும் கிடையாது. இது கிளாத், துணி. இப்போ துணியை நான் டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ தயாரிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? காட்டன். கரெக்டு. அந்த காட்டன் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க? நூலாக மாற்றுவாங்க, த்ரெட்டு. அந்த நூலெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இறுதியாக தான் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வரும். மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயுமே கணக்கு போட்டு வரி போட்டு கொண்டு வருவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வரக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் வரி. புரியலையா? அப்போ ரொம்ப முக்கியமானது 1 பாயிண்ட் டேக்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட் டேக்ஸு. ஒரே நாடு, ஒரே மார்க்கெட்டு, ஒரே வரி. ஒரே நாடு, ஒரே வரி. அப்போ இது முக்கியமானது. 1 நேஷன் 1 டேக்ஸ். அது ஜிஎஸ்டி. 5 ஸ்லாப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் மாற்றி நம்மளை என்ன பண்ணுறாங்க? கணக்கு எடுத்துக்கிறாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. மறைமுக வரியில் மிக முக்கியமானது ஜிஎஸ்டி. முத்திரைத்தாள் வரின்றது என்னது? ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டக்கூடியது. அப்புறம் பொழுதுபோக்குன்னு நான் சொல்லிட்டேன். பூங்கா, அமேசிங் தீம் பார்க்கு, அதெல்லாம். சுங்க வரி, கஸ்டம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கஸ்டம்ஸு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி நம்ம உனக்கு என்ன பண்ணுறது? கொஞ்சம் விழா வரைய உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். இதில் மெயினாக நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆடம் ஸ்மித்தோட கோட்பாடு. அப்போ ஆடம் ஸ்மித்தோட அந்த 4 கோட்பாடுகள் ஒன்றும் கிடையாதுவா. ஒரு நபர் அவரின் எவ்வளோ அவரால் கெப்பாசிட்டி முடியுமோ அதற்கேற்ப வரி விதிப்பு. பணக்காரனா அப்போ அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி, ஏழையா அப்போ அவருக்கு குறிப்பிட்ட வரி. அப்போ என்ன அளவுக்கோ அந்த வரி விதிப்பு தான் விதிக்கணும். அடிக்கடிக்கு அரசாங்கம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா வரி விதிப்பை மாற்றக்கூடாது. அது மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு புரியக்கூடிய எளிய வாக்காட்டில் இருக்கணும் வரி என்பது. அப்போது கட்டக்கூடியவர்களுக்கு பேர்னாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆடம் ஸ்மித் 4 கோட்பாடுகளை பிரித்து கொடுத்துருப்பார். இந்த 4 கோட்பாடுகளை ஜஸ்ட்டு என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா 4 இருக்குது, 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது கிடையாது நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஆடம் ஸ்மித்தோட 4 கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த கோட்பாடுகள் தான் இப்போ நான் சொன்னது. தோர்கவர் இங்கிலீஷில் இருக்க பற்றியா இந்த கோட்பாடுகள்? இதை இப்போ நான் சொன்னது. மெயினாக நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னன்னா, இந்த வரியில் அடுத்து இதுக்கான முறை என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்.
ஃபஸ்ட்டு முறை என்னன்னு பார்த்தோன்னா ப்ரோக்ரெசிவ் மெத்தட் வளர் விகித வரி முறை. வளர் விகித வரி முறை. சார் வளர் விகித வரி முறைன்னா என்ன சார்? ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாதுவா. இப்போது நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, அதுக்கேற்ற வரி. இப்போ நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அப்போ அது ஒரு 10%. இப்போ நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அப்போ அதுக்கேற்ற பர்சன்ட். அப்போ என்ன அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சதவீதம் வரி விதிப்பு போடப்பட்டால் ப்ரோக்ரெசிவ் என்னது டாக்ஸ் மெத்தட். அப்போது வளர் விகித முறை என்றால் இதுதான். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது விகித முறை, ப்ரொபோஷனல். விகித முறைனா ஒன்றும் கிடையாதுயா, எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும் இவ்வளோ சதவீதம் தான் வட்டி. இப்போ நீ இதே 10,000 இதே 50,000 சம்பாதிச்சாலும் உனக்கு இதே 10% தான் வட்டின்னு சொன்னாங்க அப்படின்னா, டாக்ஸ் ரேட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதான் ப்ரொபோஷனல் என்னது மெத்தட். ப்ரொபோஷனல் மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மூணாவது தேய்வுனா தேஞ்சு போகிறதுன்னு நினச்சிக்கோ. அப்போ மாறி இங்கே ஒரு ரிக்ரெசிவ் மெத்தட். சார் ரீக்ரெசிவ் மெத்தட்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது, அதிகமாக சம்பாதிச்சா கம்மியாக என்னது டாக்ஸ் ரேட், கம்மியாக சம்பாதிச்சா அதிகமான டாக்ஸ் ரேட். சார் அப்போ வளர் விகிதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கே சார், இந்த வளர் விகிதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கே அதுதான் பாது. வளர் விகிதத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது என்னன்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா என்னது? ரெக்ரெசிவ் டாக்ஸ் மெத்தட். அதிகமாக சம்பாதிச்சா கம்மியான டாக்ஸு, கம்மியாக சம்பாதிச்சா அதிகமான வட்டி விகிதம், அப்போ அதிகமான டாக்ஸ் ரேட். அதை இந்த 3 மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ காலத்துக்கு ஏற்ப இந்த 3 மெத்தடும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? புரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை இந்தியாவில் இந்த 2 மெத்தட் இருக்குது சரியா? விகித மெத்தட் இருக்குது, வளர் விகித மெத்தட் இருக்குது சரியா? இது 2 மெத்தட் என்ன வந்து இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. டாக்ஸு நம்மளுக்கு மிக முக்கியமானது. இந்த டாக்ஸில் நம்மளுக்கு மிக முக்கியமாக தெரியக்கூடிய கருப்பு பணம். அரசாங்கத்திற்கு கணக்கில் காட்டப்படாமல் பணம் வைக்கப்பட்டிருந்தால் அது கருப்பு பணம் என அழைக்கப்படுகிறது. இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா டிமானிட்டேஷன் எப்போ பண்ணது? 8 நவம்பர் 2016 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாத்தால் ஒழிக்கப்பட்டது. அரசாங்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக டிமானிட்டேஷன் பண்ணாங்க. 8 நவம்பர் 2016 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டை என்ன பண்ணாங்க? ஒழித்தார்கள். அப்போ இது வரைக்கும் எத்தனை வாட்டி சார் நடந்திருக்கு? 3 வாட்டி நடந்திருக்கு டிமானிட்டேஷன். சோஃபார் 3 டைம்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த 3 வாட்டி நடந்தது 1946 ஃபஸ்ட்டு வாட்டி. இந்த 3 வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி 1946 6ஆம் ஜார்ஜ் முகத்திற்கு பதிலாக காந்தியின் முகம் சில ரூபாய் நோட்டில் பொறிக்கப்பட்டது, அவர் மாற்றி. ரெண்டாவது 1978 வந்து பார்த்தோன்னா மொராஜி தேசாய் 5000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் நோட்டை ஒழிச்சார். சார் 5000 10,000 ரூபாய் நோட்டு இருந்தது, அது ஒழிக்கப்பட்டது. மூணாவதாக பண்ணது தான் இது 8 நவம்பர் 2016. அப்போது இப்போ நீ கேட்கலாம், 2000 ரூபாய் நோட்டுக்களை கொடுத்தாங்களே சார், அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அரசாங்கம் வெளியிட்டதை மீண்டும் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பெற்றுக்கொண்டது. ஞாபகம் வச்சுக்க, அரசாங்கம் கொடுத்ததை மீண்டும் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பெற்றுக்கொண்டது. அது கணக்கில் எடுக்கப்படாது. சோஃபார் 3 டைம்ஸ் டிமானிட்டேஷன் என்ன இருக்கு? நடந்திருக்கு. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கும். அப்போது ஆடம் ஸ்மித் சொன்ன இந்த 4 கோட்பாடு தெரியணும். அதுக்கப்புறம் காசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதும் நம்மளுக்கு தெரியணும். கருப்பு பணம் வரும்ன்றதும் நம்மளுக்கு தெரியணும். வரி விதிப்பை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியது பணவீக்கம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவியாக செயல்படுவது என்ன? டாக்ஸு, வரி. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. டாக்ஸேஷன் இதை என்ன பண்ணுது? கண்ட்ரோல் த இன்ஃப்ளூஷன். சார் இன்ஃப்ளூஷன்னா என்ன? பணவீக்கம். இன்ஃப்ளூஷன் என்ன?
வீக்கம். சார் பண வீக்கம்னா என்ன சார்? பண வாட்டம்னா என்ன சார்? பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன? நம்ம அதை தான் என்ன பண்ணோம் பார்க்கணும். கீழே கொடுத்துருப்போம் பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னன்னு. பண வீக்கம் என்றால் என்ன, பண வாட்டம் என்றால் என்ன கீழே கொடுத்துருப்போம் ஐயா. நான் சொல்கிறேன் சரி எப்படி பாருங்க வர். பண வீக்கம் என்றால் என்ன, பண வாட்டம் என்றால் என்ன? அப்போது பண வீக்கம்னா இன்ஃப்ளூஷன், பண வீக்கம், பண வாட்டம்னா டிஃப்ளூஷன். பண வீக்கம்னா என்னன்னா, நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருந்ததுன்னா அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அப்போது வேல்யூ ஆஃப் த மணி, வேல்யூ ஆஃப் த மணி என்ன ஆகும், பணத்தோட மதிப்பு என்ன ஆகும், குறையும். நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் நம்ம பணத்தை மதிக்க மாட்டோம். இப்போ நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, நம்ம நேராக போய் காரு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். 10 காரு தான் இருக்குது. அப்போது பணம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தால் எல்லாரும் கார் வாங்கிடுவான். அப்போ காரோட ஓனர் இப்போ காரு 10 லட்சம் ரூபான்னு இருந்தால் எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லி அவன் 20 லட்சம் விற்பான் காரை. காரு 20 லட்சத்துக்கு விற்றாலும் நம்ம ஆட்கள் வாங்கக்கூடிய தரம் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்கள் கிட்ட இப்போ பணம் இருக்குது. அப்போது என்னாகும், ப்ரைஸ் விலை என்னாகும், உயரும். ப்ரைஸ் என்னாகும், உயரும். பண வீக்கம், பணம் நம்ம கிட்ட அதிகமாக இருந்தால் அதோட மதிப்பு தெரியாது. அப்போ நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வாங்குவோம். அப்போ ஓனர் என்ன பண்ணிடுவான், விலையை அதிகரித்து விடுவார். பண வீக்கத்தின் போது ஈஸியாக கடன் வாங்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டே காசு இருக்குது, அதனால் கடன் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா நான் கடன் கொடுத்துருவேன். அப்போ பண வீக்கத்தின் போது ரொம்ப முக்கியமானது இதான். என்ன பண்ணலாம், ஈஸியாக கடன் வாங்கலாம். ஈஸிலி கிரெடிட். அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், கிரெடிட் என்ன பண்ணலாம், வாங்கலாம். நான் எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கலாம், அதனால் வேலையின்மை இருக்காது. இந்த 4வது ஆப்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகாது, இங்கே ஏற்படாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே ஏற்படாது. இந்த 4 பாயிண்ட் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே பண வாட்டமுக்கு வா. இது பண வீக்கம், அது பண வாட்டம். பண வாட்டத்துக்கு வா. இப்போ என்கிட்ட பணமே கிடையாது. அப்போ என் பர்ஸில் 10 ரூபாய் இருந்தாலும் என்ன ஆகும், உனக்கு பெருசாக தெரியும். அப்போ பணத்தோட மதிப்பு அப்போ தாண்டா புரியுதுன்னு அதுதான். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேல்யூ ஆஃப் த மணி என்ன ஆகும், அதிகரிக்கும். பணத்தோட மதிப்பு எனக்கு என்ன ஆகும், பெருசாக தெரியும். அப்போ பணத்தோட மதிப்பு இருந்ததுன்னா இப்போ அந்த காரு 10 லட்ச ரூபான்ற காரை 8 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய்னா கூட நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட தான் காசு இல்லையே. அப்போது என்ன ஆகும், விலை குறையும். காரோட விலை என்ன ஆகுது, ப்ரைஸு குறையுது. சொல்கிறது புரியுதா? இப்போ டிஃப்ளூஷனா பண வாட்டம். பண வாட்டத்தின் போது என்கிட்ட வாட்டம் பணம் இல்லை. அப்போ பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் 10 ரூபா என் பர்ஸில் இருந்தாலும் எனக்கு பெரிய பணமாக தெரியும். அப்போது காரோட விலை 10 லட்ச ரூபா இருந்து 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபான்னு கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். அப்போது ப்ரைஸ் என்னாகும், குறைஞ்சி போயிடும். பணத்தோட மதிப்பு அதிகரித்து விடும். அப்போது இப்போ உன்னால் ஈஸியாக கடன் வாங்க முடியுமா? என்கிட்டயே 10 ரூபா தான் இருக்குது, நான் எப்படிப்பா உனக்கு கடன் கொடுப்பேன்? அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, உன்னால் கிரெடிட் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போது இப்போ என்கிட்ட 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்டே பணம் இல்லை. அப்போ வேலை பார்க்குற ஆட்களை நான் என்ன பண்ணுவேன், நிப்பாட்டிடுவேன். அப்போ வேலையின்மை ஏற்படும். 4வது பாயிண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதிகமாகும். புரியுதா? பண வீக்கம், பண வாட்டம் ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய 1 மாத சம்பளம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பண வீக்கம், பணம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பண வாட்டம். அப்போ நம்ம சம்பளம் தான் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, இது 20ஆம் தேதி 30ஆம் தேதி. அப்போ நீ கேட்கலாம், சார் இடைப்பட்டு இருக்கே சார், அந்த 11லேருந்து 19 வரைக்கும் இருக்குது, அது மந்த நிலை. செலவு செய்யலாமா வேண்டாமா, மந்த நிலை. அப்போ 1 மாதம் சம்பளத்துக்கு கூடிய பண வீக்கம், பண வாட்டம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டுப்பா இது. பண வீக்கம் என்றால் என்ன, பண வாட்டம் என்றால் என்ன, சரியா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பண வீக்கம், பண வாட்டம். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வகைகள்
ரெண்டு வகை தான் இருக்கு. ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இப்போ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெண்டு ரொம்ப ஈஸி தான். ஆர்கனைஸ்டு செக்டார்னா கவர்மெண்ட் வேலைப்பா, நிரந்தரமான கவர்மெண்ட் வேலை, கரெக்டான டைமிங்கு இருக்கும், கரெக்டாக சம்பளம் வந்துடும், வேலை கரெக்டாக மூவ் ஆனோம், அது ஆர்கனைஸ்டு செக்டார். இப்போ இந்த ஆர்கனைஸ்டு செக்டாருக்குன்னு கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் பண்ணுறது ஆர்கனைஸ்டு செக்டார். சரியா? அப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. அப்போ கரெக்டாக என்ன இருக்கும், இதுக்கு லீவ் இருக்கும், கரெக்டாக நம்மள என்ன பண்ணிக்கலாம், சம்பளம் வந்துடும், ஃபேமிலி பிரச்சனை எதுவும் இருக்காது. அதுதான் இங்கே முழுவதும் என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதான் ஆர்கனைஸ்டு செக்டார். இதோ பார், இங்கே பார், நல்ல சம்பளம், ஃபிக்ஸ்டு டைமிங், ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஹாலிடே கரெக்டாக இருக்கும், என்னென்னலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சர் வேணுமோ அதுவும் கரெக்டாக இருக்கும். அதான் என்னது, ஆர்கனைஸ்டு செக்டார். அப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. அப்போ அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்னென்னு பாரு. அன்ஆர்கனைஸ்டிங் செக்டார்னா சின்ன வீட்டு வேலை பார்க்கறது, சின்னதாக தெருவில் வேலை பார்க்குறாங்களோ அதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஆக்சுவலாக கவர்மெண்ட் வேலை இல்லாமல் இருப்பதுன்னு கூட சொல்லலாம். அப்போ இதில் எப்போ வேலை போகணும்னே நம்மளுக்கு தெரியாது, இப்போ எப்படா நம்மளை இங்கேருந்து தூக்குவாங்கன்னே தெரியாது. அப்போ அதில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அப்போ இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம், 8 மணி நேரம் இருக்கலாம், 10 மணி நேரம் இருக்கலாம், 12 மணி நேரம் கூட இருக்கலாம். இங்கே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒன்றுமே இருக்காது, சம்பளம் எப்போ வரும் எப்போ வராதுன்னு கூட தெரியாது. அதான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலேஷன். உன்னால் எந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ணவும் முடியாது, ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் எதுவும் கிடையாது. அப்போ நாட் ரெஜிஸ்டர் வித்தின் ஏ கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் வேலை இல்லாமல் இருப்பது பேசிக்காக சொல்ல போனால் அவ்வளவுதான். மேஜராக இங்கே கொடுத்துருவோம் பார், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில் பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட். ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, வீட்டு வேலை பார்க்கக்கூடியது நம்ம எடுத்துக்கலாம், வீட்டு வேலை பார்க்கக்கூடியது. அப்போ மேஜராக இருக்கக்கூடியது ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார். வேலை வாய்ப்பில் மிக முக்கியமாக நீ தெரிஞ்சிக்கக்கூடியது. வரி பார்த்தோம், வரியை கட்டக்கூடிய ஆண்களில் இருக்கக்கூடிய வேலைன்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வேலைன்ற பார்த்ததுனால இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், அது ஆர்கனைஸ்டு துறையும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்குன்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துருவான் பாரு, இந்த டேப்லெட் இருக்கலாம் மட்டும் பாரு, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. துறை ரெண்டு இருக்குது, பொதுத்துறை, தனியார் துறை. பொதுத்துறைனா கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது பொதுத்துறை, கவர்மெண்ட் பேஸ். மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் எதாக இருந்தாலும் சரி. தனியார் துறை எல்லாருக்கும் தெரியும், பிரைவேட்டால் இண்டிவிஜுவல் பர்சனால் நடத்தக்கூடியது தனியார் துறை. சரியா? அதிகபட்ச வேலையின்மை ஏற்படக்கூடியது தனியார் துறையில். இதெல்லாம் எழுதிக்கப்பா, கீ பாயிண்ட்ஸ். வேலையின்மை ஏற்படக்கூடியது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கும் அதிகமாக, இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன இருக்காது, இருக்காது. சரியா? துறையில் ரெண்டு காணப்படுது. இது சின்ன சார்ட், என்ன பண்ணி சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. சரியா? வேலையின்மையில் எவ்வளவு சதவீதமான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை போக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், வாட் வில் பி த சொல்யூஷன்ஸ், அந்த சொல்யூஷன்ஸை இங்கே எழுதிக்கோ. அப்போ சால்வ்டு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குது, என்னென்னலாம் சால்வ்டு பண்ணலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா. ஃபஸ்ட்டு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திட்டங்களை அறிவிக்க வேண்டும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணணும், ஃபண்டு ப்ரொவைட் பண்ணணும், ஃபண்ட்ஸ். அப்புறம் மாணவர்கள் இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும், ஊக்குவிக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், யூத்துக்கு என்ன பண்ணணும், ஊக்குவிக்க வேண்டும். காலேஜ் முடிச்சு என்ன டிகிரியை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன வேலைன்னு என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும் அரசாங்கம். இது எல்லாத்தையும் செஞ்சால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை என்ன பண்ணலாம், குறைக்கலாம். அப்போது இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறவனுக்கு, 2005 அப்புறம் நம்மளுக்கு படிப்படியாக தமிழகத்திலும் எல்லாத்துலையும் என்னாச்சு, படிப்படியாக கம்மியாச்சு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை போக்கணும் என்பதற்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய திட்டங்களை என்ன பண்ணுறாங்க, அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை போக்குறதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா யார், முதல்ல அது ஒரு கேள்வி எழும்புது இல்லையா. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா யாருன்னா, அவருக்கு திறமை இருந்தும் வேலைக்கு போகாமல் இருப்பது. திறமை இருந்தும் வேலைக்கு போகாமல் இருப்பது என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கீழே என்ன பண்ணிருப்போம், நம்ம வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க எத்தனை வகையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. இங்கே பேர் கிராமப்புறம், மெயினாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏற்படக்கூடியது கிராமப்புறம், அதுக்கப்புறம் நகரப்புறம். கிராமப்புறத்தில் அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏற்படுகிறது,
மெயினாக கிராமப்புறத்தில் பார்க்கக்கூடியது வேளாண்மை. அப்போ அக்ரிகல்ச்சர் ரேட்டை நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது குறைக்கணும் என்பதற்காக அக்ரிகல்ச்சரில் ஏற்படக்கூடியது. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏற்படுது ரூரல் ஏரியா. அந்த ரூரல் ஏரியாவில் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது, அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. விவசாயம் பார்க்கக்கூடியது 6 மாதம் வரைக்கும் பயிரிட்டு செய்வார்கள், அடுத்த 6 மாதம் சும்மா இருப்பாங்க. ஒரு பருவத்திற்கு வேலையின்மை இல்லாமல் இருக்கும், ஒரு பருவத்துக்கு வேலை இருக்கும், அது சீசனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். புரியலையா? ஞாபகம் வச்சுக்கோ. இதில் மீனவர் கிராமப்புறத்தில் மீனாக காணப்படக்கூடியது மறைமுக வேலையின்மை. மறைமுக வேலையின்மை இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது, டிஸ்க்ளூசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, மறைமுக வேலையின்மை என்றால் என்ன, இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ டிஸ்க்ளூசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு லேண்ட் பகுதி இருக்கு, ஒரு நிலப்பகுதி இருக்கு. இந்த நிலப்பகுதியில் வந்து 5 பேர் வேலை பார்த்தா இந்த நிலத்தை என்ன பண்ணிடலாம், பயிரிட்டுலாம். 5 பேர் வேலை பார்த்தா. ஆனால் இந்த நிலத்தில் 10 பேர் வேலை பார்க்குறான்னு வச்சுப்போமே, 10 பேர், 5 பேர் சஃபிஷியண்டானது, ஆனால் 10 பேர் வேலை பார்க்குறான். அப்போ இதுதான் என்னது, மறைமுக வேலையின்மை. அப்போ 5 பேரே சஃபிஷியன்ட், ஆனால் என்ன ஆகுது, 10 பேர் கூடுதலாக. அந்த மிச்சம் 5 பேர் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால தான் என்னது, விவசாயத்தில் ஏற்படுகிறது. அக்ரிகல்ச்சரில் ஏற்படக்கூடிய வேலையின்மை என்ன, இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வரிகளை முழுமையாக பார்த்துட்டு அந்த வரியை விதிக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலையின்மை ஏற்படுது. அந்த வேலையின்மைன்றது என்னன்னு பார்த்துருக்கோம், கிராமப்புறத்தில் ஏற்படுதுன்னு பார்த்துருக்கோம், பணவீக்கம் பண வாட்டத்தை பார்த்துருக்கோம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக ரிவிஷன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.